ஆபியானு 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க ராணி அக்கா வீட்டுக்காரர் நின்னுட்டு இருக்காரு. முரளி வராரு பெட்டியோட பணத்த எடுத்துக்கிட்டு. "இங்க பாரு, உனக்கு சுயநினைவு எல்லாமே இருக்குல்ல. உண்மைய சொல்லு. இல்ல உன்னோட பொண்டாட்டிகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. யார்கிட்ட சொல்லப் போற? அஞ்சலி கிட்டயா? "அஞ்சலி இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு முரளி கூப்பிடுறாரு. அவங்களும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே ராணி அக்கா வீட்டுக்காரருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கீழ இருக்க மண் எடுத்து அப்படியே முரளியோட ஃபேஸ்ல அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிர்றாரு. அப்படியே அனு, அபி 2 பேருமே சேர்ந்து ஓடுறாங்க. ஓடும்போது அந்த வளையல் கீழ உடைஞ்சு விழுந்துடுது. அப்படியே பார்க்குறாரு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அங்க உடைஞ்ச வளையல் இருக்கு. அப்படியே எடுக்குறாரு. எடுத்து பார்க்குறாரு. "என்ன அபி, என்ன மாட்டி விடணும்னு சொல்லிட்டு நீ இவ்ளோ பிளான் போட்டுட்டு இருக்கியா? உனக்கு இருக்கு இரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைஞ்ச வளையல எடுத்து அப்படியே பாக்கெட்ல போட்டுட்டு வராரு. "என்னங்க யாரோ உங்கள மிரட்டுறாங்கன்னு சொன்னீங்க. என்னங்க நடந்தது?" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. "அவங்க ஓடிட்டாங்க என் கண்ணுல மண்ண போட்டுட்டு. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனேயே சரி வாங்க போலாம்" அப்படின்னு முரளி அப்படியே கூட்டிட்டு போறாரு. வண்டியில போகும்போது அஞ்சலி கேட்குறாங்க. "என்னங்க நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருங்க அது உங்கள வந்து மிரட்டுறது? எதுக்காக அவங்க உங்கள மிரட்டுறாங்க?" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. "எனக்கும் யாருன்னு தெரியலங்க. ஏதாவது பணம் பறிக்கிற கும்பலா இருக்கும். பார்த்துக்கலாம்" அப்படின்னு முரளி சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அது கூட யாரோ பிளான் பண்ணி பண்ணா மாரி தான் எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே இன்னும் ஷாக் ஆகுறாங்க. "என்னங்க எனக்கு பயம் அதிகமாகுதுங்க" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "விடுங்க. யார் எந்த பிளான் போட்டாலும் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படியே அபி துணி காய போட்டுட்டே இருக்காங்க. வந்து அப்படியே பின்னாடியே நிக்கிறாரு திரும்பி பார்த்தா. "என்னதுன்னு தெரியுதா உங்களுக்கு?" அப்படின்னு உடைஞ்ச வளையல காட்டுறாரு. தெரியுது தெரியுது. இது என்னோட வளையலு தான். இப்போ உடைஞ்ச வளையல தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்க. எதுக்கு என்கிட்ட வந்து காமிக்கிறீங்க?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "என்ன அபி, நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றாரு. "நான் தான் எல்லாமே பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுது. அப்புறம் எதுக்கு என்கிட்டயே வந்து கேட்குறீங்க? எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு அபி அப்படியே கோவப்படுறாங்க. "எதுக்காக நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க அபி? உங்களுக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? எதுக்காக நீங்க ஆளெல்லாம் வச்சு மிரட்டுறீங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கரமா கோவப்படுறாரு. "நான் தான் எல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையே! நீங்க எதுக்காக என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க?" அப்படின்னு முரளி கேட்குறாரு. "நானா டார்ச்சர் பண்றேன்? நீங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சுயநினைவு இருக்கு. எல்லாமே எங்களுக்கு தெரியும். அஞ்சலி அக்காவ நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அஞ்சலி அக்காவுக்கு உண்மை தெரியாது. நான் வந்து அஞ்சலி அக்கா கிட்ட எந்த காரணத்த கொண்டும் உண்மைய சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சு தானே அங்க கூட்டிட்டு வந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோவப்படுறாங்க. "இங்க பாருங்க, அஞ்சலிக்கு உண்மை தெரிஞ்சா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சது அன்னைக்கு உங்களுக்கு கடைசி நாளா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கவே முடியாது. அடிச்சு தெத்தி விட்டுருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "என்ன அபி இப்படி பேசுறீங்க? நான் ரொம்ப நல்லவன் அபி" அப்படின்னு சொல்றாரு. "நீங்களா? நீங்க நல்லவனா? ஓ! அது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த காண்டாமிருகம் அப்படியே சிரிக்கிற மாதிரி, பேசுற மாதிரி இருக்கு. தாங்க முடியல" அப்படின்னு அபி அப்படியே கோவமா பேசுறாங்க. "என்ன அபி என் மேல உங்களுக்கு இவ்ளோ கோவம் இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் ராகவ் உங்கள எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்காரு. அவமானப்படுத்தியிருக்காரு, திட்டியிருக்காரு. அப்பலாம் நான் ரொம்ப ஒரு மாரி வருத்தப்படுவேன் தெரியுமா? உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அபி" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, நீங்க என்னைக்கு அஞ்சலி அக்காவுக்கு உண்மை தெரியுதோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி நாள்னு நான் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அபி அப்படியே கோவமா போறாங்க. "என்ன அபி, அன்னைக்கு கடைசி நாளா? அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அப்ப ராகவ் உயிரோடவே இருக்க மாட்டான். அவன சாகடிச்சு போட்டுருவேன். அது மட்டும் கிடையாது அபி, உங்களையும் என்னோட கஸ்டடியில வச்சுப்பேன். அப்போ நீங்க எனக்கு எனக்கு என் கூட மட்டும் தான் நீங்க வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தானாவே அப்படியே சிரிச்சுட்டு இருக்காரு. "இனிமே விடமாட்டான் அபி, விடமாட்டேன். நீ இந்த அளவுக்கு போயிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா அப்படியே கோவத்தோட யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டி மட்டும் அப்படியே ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. "என்னாச்சு பாட்டி?" அப்படின்னு அப்படியே முரளி கேட்குறாரு. கேட்டவுடனே, "ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சுந்தரிய நெனச்சா. ரொம்ப ஒரு 2, 3 நாளா ஒரு மாரி கெட்ட கனவாவே வந்துட்டுருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொன்னா கூட இந்த மனோகர் கேட்கவே மாட்றான்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்படியே அபி, அனு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. "ஆமா, உன்னோட பிசினஸ்ல வந்துட்டு அந்த எதிரி ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ஜெயில்ல இருக்கான்ல, அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானோ லாயர விட்டு" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்குறாரு. "இல்ல சித்தப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்க்குறேன்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அப்படியே முரளியும் அப்படியே பார்த்து ராகவ் அப்படியே முறைக்கிறாரு.
முறைச்சிட்டு சொல்கிறாரு, அவன் நல்லவனா இருந்தா எதிரியா இருந்தா நேருக்கு நேர் என்கிட்ட மோதணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் மட்டமாக நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். அப்படியே முரளிக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகுது. அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறாரு. எதுவுமே பேசவே இல்லை. பாட்டி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சுந்தரி ஒரு மாதிரி ஞாபகமாகவே இருக்குது. அவள் இந்த வீட்டோட மருமக. அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டா. அதுக்காக வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்க முடியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு மனோகர், நீ எப்படியாவது போய் கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மா போம்மா, போயிட்டு சாப்பிட்டு டேப்லெட் இருந்தால் போட்டு படுப்போம். என்னை தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காது. அவள் வீட்டுக்குள்ளே வரது நல்லதே கிடையாது. சும்மா சும்மா அவளை போய் கூட்டிகிட்டு வான்னு என்கிட்ட சொல்லாத, எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு எழுந்து போகிறாரு. பாட்டி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க அபி, அனு 2 பேருமே. ராகவ் பேசுகிறாரு, இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் போய் சித்தியை பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு கொஞ்சம் பணம்லாம் கொடுத்துட்டு வரேன், சரிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா சரிப்பா, நீ போப்பா, போயிட்டு பணம் கொடுத்துட்டு வா, நீ சுந்தரியை பார்த்துட்டு வாப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்படாதீங்க பாட்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே எழுந்து உள்ளே போகிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. முரளி யோசிக்கிறாரு, ஓ நீங்கள் எல்லாம் சேர்ந்து சுந்தரியை பார்க்க போகிறீங்களா? சரி, ஃபஸ்ட்டு அத்தையை நாம் பார்த்து இதெல்லாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ரோட்டில் போய் நின்று அப்படியே சுந்தரியை பார்த்து பேசுகிறாரு. என்ன, நான் வீட்டுக்குள்ளே வரவே முடியாதா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, அங்கே உங்களை பற்றி தான் பேச்சு வீட்டில் போயிட்டுருக்கு. உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் ராகவ் அபி 2 பேருமே சேர்ந்து தேடி உங்களை வராங்க. அது எப்போனாலும் வருவாங்க, வந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அப்பா உண்மையாவா வருவாங்க? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்துடுவேனா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க வந்து கூப்பிடுவாங்க, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் போயிட்டு அந்த சுசீலா வீட்லேயே ரொம்ப நாள் இருக்க முடியுமா? நான் என்ன எதுக்காக வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத, அவங்க வரும்போது நான் ஒரு பிளான் சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணுங்கள். அந்த டைமில் இதெல்லாம் பண்ணால் அவங்க வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்கிறாரு. சரி சரி முரளி, நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. அத்தை பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அப்படியே சுந்தரி யோசிச்சுட்டே போகிறாங்க, எப்படியாவது வந்து இந்த பிளானை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே அங்கே வந்து போகிறாங்க. அபி ராகவ் 2 பேருமே சேர்ந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் போயிட்டு சுந்தரி அத்தையை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ராகவும் சொல்கிறாரு, நாங்கள் போய் சித்தியை கண்டிப்பாக பார்த்துட்டு பணம் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே பார்க்குறாரு முரளி, ஓ நீங்கள் போகிறீங்களா, நான் அதுக்குள்ளே அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அவங்க வந்துட்டுருக்காங்க உங்களை கூப்பிடறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ சுந்தரி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எது பண்ணாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, ஆனால் நம்புற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடணும். முரளி கொடுத்த பிளான் எல்லாமே வந்து சாதாரணமாக தான் இருக்குது, ஆனால் அதை விட ஒரு படி அதிகமாக போய் நாமளே பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கத்தி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு கையை அறுத்துக்கிறாங்க. அறுத்துக்கிட்டு அப்படியே அந்த பிளட்டை வந்து போயிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே அப்படியே மயக்கம் ஆயிடுறாங்க. அங்கேருந்து அபி ராகவ் 2 பேருமே வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட மாமியார் சுந்தரி 2 பேருமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. எங்க அத்தை எங்கே இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி 2 பேருமே சொல்கிறாங்க. அவங்க உள்ளே தான் இருக்காங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு அப்படியே கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ரத்தம் கீழே அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே மயக்கமாயி கீழே கிடக்குறாங்க. பார்த்த உடனே ராகவ் அபி 2 பேருமே பயங்கரமா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கத்துறாரு. தூக்கி பார்க்குறாரு, எழுந்துக்கவே இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே தூக்கிட்டு வராங்க. சுந்தரியோட மாமியார் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன இவ கத்தி எடுத்து கையை அறுத்துட்டு ரத்தம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. சுசீலாலாம் கத்துறாங்க, எழுந்துரு எழுந்துரு. நானா எழுந்துக்கவே இல்லை. அங்கேருந்து அப்படியே ராகவ் காரில் தூக்கி போட்டுட்டு போகிறாரு. போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே கத்துறாரு, காப்பாற்ற சொல்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க அட்மிட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் உள்ளே எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அபி ராகவ் 2 பேருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. அப்போ அபி ஃபோன் பண்ணி வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து மனோகர், ஆகாஷ், அனு எல்லாருமே, அஞ்சலி எல்லாருமே ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா, என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வீட்டுக்கு போனோம், அதுக்குள்ளே அவங்க வந்து கத்தி எடுத்து அறுத்துட்டு அப்படியே கீழே விழுந்து கிடந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து பக்கத்தில் ஒரு லெட்டர் இருந்தது, அதை எடுத்து எடுத்து அப்படியே படித்தோம். பார்த்தா என்னை வந்து மன்னிச்சிடு, நான் செஞ்சது தப்பு தான், நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கூட எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஐயோ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா, அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு, சீக்கிரம் போய் அவளை கூட்டிகிட்டு வான்னு நான் சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க மனோகர்கிட்ட. மனோகரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, இப்படி நடந்த எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ நம்ம போய் கூப்பிட்டு இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப வருத்தப்பட்டுட்டு எல்லாருமே வெளியே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அஞ்சலி, எல்லாருமே அனு, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து டாக்டர் வராங்க. வந்தவொடனே கேட்குறாங்க, "எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல பிளட் வந்து நெறைய போயிட்டுருக்கு. ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாமே கரெக்ட்டா பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்." அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போறாங்க. "நாங்க போய் பார்க்கலாமா?" போய் பாருங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க. போனோனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாரி அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல சுந்தரி. எல்லாருமே போயிட்டு, "என்ன சுந்தரி? எதுக்காக சுந்தரி இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அப்படியே கைய பிடிக்கிறாரு. எப்பவும் போல பேசுறாரு. ஆகாஷ் அப்படியே கேட்குறாரு, "அம்மா என்னம்மா ஆச்சு?" அப்படி சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "எதுக்காக சுந்தரி இப்படி பண்ண? எதுக்காக சுந்தரி நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த? ஏன்? ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பதட்டமா கேட்குறாங்க. அஞ்சலியும் கிட்ட போய் பேசுறாங்க. ராகவ் அப்படியே சித்தி கைய பிடிச்சுக்கிறாரு. "என்ன சித்தி இப்படி ஒரு முடிவு எடுக்க என்ன சித்தி காரணம்? ஏதோ கோவத்துல இருந்தா அது சரியாயிடும். எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க? உங்கள அப்படி பார்க்கவே முடியல தெரியுமா? எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா?" அப்படின்னு ராகவ் அப்படியே சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. "இல்ல நான் செஞ்சது தப்பு தானே. அதுவும் அணுக்கு நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க கூடாது. பண்ணிட்டேன். அதுக்காக நீங்க என்ன எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சுட்டீங்கல்ல. எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? என்ன வீட்டுக்குள்ள கூட நான் வர முடியல. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்?" அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. "என்ன சுந்தரி இப்படி பேசிட்டு இருக்க? ஏதோ கோவத்துல நடந்தது. அதுக்காக உயிர் போற நிலைமைக்கு நீ யோசிப்ப? இதெல்லாம் இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. சரியா? நீ வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாரு. அப்படி சுந்தரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்படியே பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க. இத தான் நான் எதிர்பார்த்தேன். அப்பா! இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனே அப்படியே பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க எல்லாத்தையுமே. அடுத்த நாள் எப்பவும் போல எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு அந்த சமையல் ரூம்ல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. முரளி அப்படியே கிட்ட வராரு. வந்து பேசுறாரு. "அத்தை, என்ன அத்தை பண்ணி வச்சிருக்கீங்க? நான் ஒண்ணு சொன்னா, நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் சும்மா ஏதாவது நடிக்க தானே சொன்னேன். கைய போய் அதுவும் கத்தி எடுத்து அறுத்து ரத்தம் போயிருக்கு. உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்கிறது?" அப்படின்னு முரளி அப்படியே கத்துறாரு. "இங்க பாரு, எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல. அந்த வலி, கஷ்டம் எல்லாமே என் மனசுக்குள்ள அப்படியே ஆறாத அப்படியே ஒரு ஒரு காயம் மாதிரி இருக்கணும். அந்த அபிய நான் விடமாட்டேன், விடமாட்டேன். அவள அணு அணுவா, அணு அணுவா என்னோட அந்த வலி தீர அவள நான் கண்டிப்பா கஷ்டப்படுத்துவேன். எல்லாத்துக்குமே காரணமே அந்த அபி தானே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி பேசுறாங்க சுந்தரி. அப்படியே முரளி பார்க்குறாரு. "என்ன அத்தை? என்ன? எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு முரளி கேட்குறாரு. "வேற, நான் இவ்வளோ பெரிய வலி அனுபவிச்சேன்ல. கத்திய எடுத்து கையில அறுக்கிறதுலாம் சாதாரண விஷயமா? நான் சின்ன ஒரு ஒரு காயம் பட்டாலே தாங்க மாட்டேன். நான் இவ்வளோ ரத்தம் போய் உயிருக்கு போராடிட்டு நான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவமா பேசுறாங்க. "சரி அத்தை, சரி. கொஞ்சம் 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 நீங்க வந்து இதுவாகுங்க. ரொம்ப கோவம் வருது உங்களுக்கு. கண்டிப்பா எல்லாமே மாறும். அந்த அபிய பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போறாரு. "அபி, உன்ன விடமாட்டேன் அபி, விடமாட்டேன். கண்டிப்பா உன்ன விடமாட்டேன். உன்ன ஏதாவது பண்ணாம விடமாட்டேன். இனிமே நான் வந்துட்டேன்ல, உனக்கு என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்னையா வீட்ட விட்டு வெளிய அனுப்பி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வச்ச. அங்க போய் ஒரு வேலைக்காரி மாதிரி என்ன நடத்துனாங்க. அந்த கஷ்டம் எல்லாமே என் மனசுக்குள்ள ஆறாம இருக்கு. உன்னை விட்டுருவேனா? நான் விட்டுருவேனா? கண்டிப்பா நான் விடமாட்டேன் அபி, விடமாட்டேன் அபி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா கோவத்தோட அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அபி, ராகவ் எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. நல்ல வேளை, ஏதோ ஒரு வகையில சித்தி வந்துட்டு பொழைச்சுட்டாங்க. அதுவே போதும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "ஆமாங்க, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. கையெல்லாம் அறுத்துக்கிட்டு அப்பப்பா! எனக்கே தாங்க முடியல. அந்த ஒரு நிமிஷம் என்னோட மனசு எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருந்தது" அப்படின்னு அபி சொல்றாங்க. "சரி சித்தி, ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கண்டிப்பா உங்க மனசு சரியாயிருக்கும். இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "நானும் அப்படிதாங்க நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ராகவ் யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? வேலண்டைன்ஸ் டே வருது. கண்டிப்பா நம்மளோட காதல அபி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கர சந்தோஷத்தோட நெனைக்கிறாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்பவும் போல படுத்துடுறாங்க. ராகவ் மட்டும் அப்படியே படுத்துக்கிட்டே யோசிக்கிறாரு. என்னென்ன பண்ணலாம் வேலண்டைன்ஸ் அன்னைக்கு? சரி, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலாம். அங்க லைட் செட்டிங் எல்லாம் சூப்பரா பண்ணணும். அபிக்கு புடிச்ச எல்லா விஷயமும் அங்க இருக்கணும். அபி பார்க்குற ஒவ்வொன்னுமே அவளுக்கு மனசுக்கு ரொம்ப புடிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ என் மனசுல இருக்க அந்த காதல நான் வெளிப்படுத்தணும். அந்த நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நாளைக்கு தான் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போறாரு. அபி காலைல எழுந்தோனே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு போறாரு. போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்றாரு. பண்ணிட்டோனே வீட்டுக்கு வராரு. வந்தோனே அப்படியே கூப்பிடுறாரு. "அபி வா, வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. "ஏன் அபி? நான் சொன்னா தான் வருவியா? வரமாட்டியா நீ? வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. "சரிங்க, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வராங்க. போயிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. போயிட்டு அங்க லைட் எல்லாமே சூப்பரா செட்டிங்ஸ்லாம் எரியுது. அது எல்லாமே அழகா பண்ணிட்டு, அப்படியே "அபி, ஐ லவ் யூ அபி. நீ தான் அபி எனக்கு எல்லாமே. இங்க பாரு, இதுவரைக்கும் நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சு என்ன நீ ஏத்துக்கணும். என் காதல நீ ஏத்துப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அப்படியே அவரோட காதல அப்படியே வெளிப்படுத்துறாரு. அந்த நிமிஷம் அபியால எதுவுமே பேசவே முடியல. அப்படியே பிரமிச்சு அப்படியே நின்னுட்டு கண்லேருந்து தண்ணியா வருது. ராகவ் அப்படியே முட்டி போட்டுட்டு கேட்குறாரு, "என்னை ஏத்துக்கோ அபி. நீ தான்
தான் அபி எனக்கு எல்லாமே. உன் கூட சேர்ந்து வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சொர்க்கம்தான். எனக்கு நான் தெரியாமல் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், தெரியாமல் நான் நடந்துக்கிட்டேன் அபி. தயவு செய்து என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ அபி. என் கூட சேர்ந்து வாழ அபி. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே சொல்கிறாரு. அபியால் எதுவுமே பேசவே முடியல. அப்படியே பிரமிச்சு பார்க்குறாங்க. இன்னும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்னும் நம்ம ஒரு உண்மையை கூட சொல்லலை, உண்மையும் நம்ம கண்டுபிடிக்கலை, நிரூபிக்கலை, எதுவுமே பண்ணலை. இவரால் எப்படி நம்ம மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இவரோட காதலை வெளிப்படுத்தி என் கூட சேர்ந்து வாழ்ந்து எப்படி இவரால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ராகவ் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீ தான் அபி, உன்னை பார்த்தாலே எனக்கு போதும் அபி, நீ என் கூட இருந்தாலே எனக்கு பலம் அபி, நீ தான் எனக்கு எல்லாமே, ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சுந்தரி அத்தை வந்து இந்த மாதிரி கையை அறுத்துக்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம், எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க 2 பேருமே 3 பேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா கேட்குறாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரிம்மா நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. என்னங்க நடந்தது, ஒரு மாதிரி பேசுகிறீங்க, என்ன நடந்தது அப்படின்னு அபியோட அம்மா கேட்குறாங்க. இல்லை அந்த சுந்தரி அம்மா இருந்தாங்கல்ல, வீட்டை விட்டு வெளியே போனாங்க, ஆமாம் போயிட்டாங்க, இனிமேல் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. இல்லை அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. ஐயோ அந்த பொம்பளை வீட்டுக்கு வந்துச்சா, நம்ம அணுக்கு அந்த பொம்பளை நல்லதே நினைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. இல்லை அவங்க வந்துட்டு யாரோ ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க, அங்கே போய் அபி ராகவ் பார்க்க போயிருக்காங்க. அங்கே வந்து அவங்க அந்த கத்தி எடுத்து கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே சாகிற மாதிரி இருந்திருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அபி இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அந்த அம்மா இவ்வளோ வேலை பார்த்துருக்கா, கையை அறுத்துக்குச்சா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, இப்போ நாம் நினைக்கிறதா முக்கியம், நம்ம போயிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம், இல்லைனா அதை வேற அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க. ஆமாம் அந்த அம்மாவை போய் பார்க்கறது ரொம்ப முக்கியம், நல்ல எண்ணமே அதுக்கு கிடையாது, அதை வேற போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே வராங்க. வந்தவொடனே உள்ளே வராங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே அபி எல்லாருமே கூப்பிடுறாங்க. உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டோன்னே அப்படியே சுந்தரியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, எப்படி இருக்கீங்க, பரவாயில்லையா, நல்லா இருக்கீங்களா, ஏன் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா கேட்குறாரு. அப்படியே சுந்தரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எல்லாத்துக்குமே காரணமே ஓன் பொண்ணு தான், இப்போ நீ வந்து என்ன கேள்வி கேட்குறியா, எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பி என்னை கஷ்டப்பட வச்சாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல ஏதோ ஒரு இதில் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக வெளியே பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கோபம் இருக்குது. உங்கள் பொண்ணை நான் விடவே மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், சீக்கிரமாகவே உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன், நல்லபடியாக பார்த்துக்கங்க, அவள் 2 பேருமே இங்கே இருக்கவே கூடாது, கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மைண்ட் வைஸில் அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. முரளி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டாளத்தை கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. ஐயோ இந்த அம்மா என்ன இப்படி பேசிகிட்ருக்கு, இது நம்மளை விடவே விடாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. சரி நாங்கள் கிளம்புற சம்பந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, இருந்து சாப்பிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை அங்கே போட்ட வேலை போட்டபடியே இருக்குது, நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபியோட அம்மா. சரி பார்த்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே போகிறாங்க. வெளியே போகும்போது அப்படியே யோசிக்கிறாங்க. ஆண்டலத்தை சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு என்னவோ அந்த பொம்பளை மேலே ஒரு டவுட்டாக தான் இருக்குது, அது ஏதாவது பிளான் பண்ணி வேணும்னு தான் இப்படி பண்ணுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அக்கா அப்படிலாம் இருக்காதுக்கா, கையாடுத்துக்கிறது தான் நான் சாதாரண விஷயமா, உயிரே போயிடும், அவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது ஏதாவது உண்மையாக தான் இருக்கும், அவங்க ஏதோ மனசு உடஞ்சி பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு அபியோட அப்பா சொல்கிறாரு. எனக்கும் தெரியலங்க, அவங்க மேலே எனக்கும் நம்பிக்கையே வரல அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மாவும் சொல்கிறாங்க. சரி விடுங்க, அந்த அம்மாவுக்கு இனிமேவாவது நல்ல புத்தி அந்த கடவுள் கொடுக்கணும், அணுக்கு அபிக்கெல்லாம் எந்த கெடுதலும் அந்த அம்மா பண்ணக்கூடாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், வேறு வழியே நமக்கு கிடையாது அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. சரிப்பா சரி, ஏதோ ஒன்று நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. சுந்தரி வீட்டில் இருக்காங்க, அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இங்கே பாருமா, நீ ரொம்ப வேலைலாம் செஞ்சிட்ருக்காத, உனக்கே உடம்பு முடியல, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அபி அணு 2 பேரை நான் சமைக்க சொல்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அத்தை நான் எவ்வளோ நேரம் தான் படுத்துட்ருக்குது, எனக்கே ஒரு நோயாளி மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கை தானே பரவாயில்ல, இல்லை ரொம்ப அசைச்சா கையிலேருந்து ரத்தம் வரும், முடியாமல் போகும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் நான் பண்ணலை, சும்மா சிம்பிளாக தான் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அங்கே ரூம்லேயே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் நான் கிச்சன் பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. சரிம்மா பண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வேலையாக பண்ணு, பெருசாக எதுவும் பண்ணாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி.
உங்களுக்கு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து தானே என்ன பண்ணீங்க. உங்க ஒருத்தர கூட நான் விடமாட்டேன். என் வீட்டுக்கார கூட நான் விடமாட்டேன். அவரும் சேர்ந்து தானே நான் வீட்ல வந்து ஒரு ஒரு பாவமா நான் நின்னுட்டு இருந்தேன். என்ன கொஞ்சம் கூட பாவம் பார்க்கவே இல்ல. வீட்ட விட்டு வெளிய போன்னு சொன்னீங்கல்ல, நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் வீட்டுக்கார் இங்க இருக்க ஒருத்தர கூட நான் விடமாட்டேன். எல்லாரையும் சேர்ந்து இனிமே தான் நான் பழி வாங்குவேன். என்கிட்ட இருந்து உங்க யாரையுமே காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா அப்படியே கோவமா யோசிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த அவ தான் எல்லாத்துக்குமே காரணம். உண்மைய நிரூபிக்கிறேன், இத நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நல்லா மாட்டி விட்டுட்டா. அதுவும் கொஞ்சம் நெஞ்ச கஷ்டமா நான் அனுபவிச்சேன். நிம்மதியான சாப்பாடு இல்ல, ஒரு தூக்கம் இல்ல, திட்டு ஒரு எவ்ளோ கஷ்டத்த நான் அனுபவிச்சேன். எல்லாத்துக்குமே காரணமே அந்த அபி, அனு 2 பேரும் தான். எல்லார விட அதிகமா பழி வாங்குறது அந்த அபி தான். எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் அவள வீட்ட விட்டு அனுப்பணும். அதுதான் எனக்கு வேணும். விடமாட்டேன் அபி, விடமாட்டேன். உன்ன விடவே மாட்டேன். என்னோட கோவத்துக்கு எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அபி அப்படின்னு சுந்தர்